ஆதவன் தொலைக்காட்சியர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்று 23ஆம் திகதி ஜூன் மாதம் 2016ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். முதலில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, ராணுவத்தினருடையது என்பதை நிரூபிக்க முடியுமா? கொத்தனை குண்டு விவகாரம் குறித்து அரசாங்கம் கேள்வி. புகைப்படங்கள் உண்மையானவையா? அரசை அசௌகரியப்படுத்த முயற்சி. 7.5 வருடங்கள் ஏன் காத்திருக்க வேண்டும்? ராணுவம் பயன்படுத்தவில்லை, புலிகளுடையதாக இருக்கலாம் அல்லவா என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தில் ராணுவத்தினர் எக்காரணத்தை கொண்டும் கொத்தனை குண்டுகளை பயன்படுத்தவில்லை என்பது எமக்கு தெரியும். ஜெனீவா கூட்டத்தொடர் இடம்பெற்று வருகிற நிலையில் இவ்வாறு கொத்தனை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறி எம்மை அசௌகரியப்படுத்த முயற்சிக்கப்படுகின்றது என்று அரசாங்கம் கூறியுள்ளது. சர்வதேச ஊடகம் வெளியிட்டுள்ள புகைப்படங்களை உண்மை என நம்ப முடியாது. 7 வருடங்கள் கடந்து ஏன் இவ்வாறு புகைப்படங்களை வெளியிட வேண்டும் என்று அரசாங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக வீரகேசரியின் மலையக பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக, காணி பகிர்ந்தளிப்பில் மலையக தலைமகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டியது அவசியம், மலையக மக்கள் முன்னணி கூறுகிறது என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. தேயிலை காணிகளை தொழிலாளர்களுக்கு குத்தகையின் அடிப்படையில் பிரித்து கொடுத்து வெளியார் உற்பத்தி முறைமையை ஊக்குவிக்கும் நோக்கில் கம்பெனிகள் முனைப்புடன் செயற்பட்டு வருகின்றன. எனினும் மலையக அரசியல் தொழிற்சங்கவாதிகள் இது தொடர்பில் பொறுப்புடன் செயற்பட வேண்டிய நிலையில் இதன் சாதக பாதகங்களை தெளிவுபடுத்தி பூரண கொள்கை விளக்கம் ஒன்றினையும் முன்வைத்தல் வேண்டும் என்று மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் லாரன்ஸ் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வாக்குறுதியினை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வடகிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் பொதுமக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட காணிகள் இதுவரை முழுமையாக விடுவிக்கப்படாமையின் காரணமாக அந்த மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக மிக நீண்ட காலமாக உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இல்லங்களிலும் நலன்புரி முகாம்களிலும் காலத்தை கடத்தி வரும் இந்த மக்களின் நிலைமையானது மிகவும் வேதனைக்குரியதாகும். பாதுகாப்பு தரப்பினரால் கடந்த யுத்த காலத்தில் அபகரிக்கப்பட்ட காணிகள் இதுவரை அந்த மக்களிடம் வழங்கப்படவில்லை. புதிய அரசாங்கம் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினாலும் இதுவரை அந்த நடவடிக்கைகள் முழுமையடையாமல் உள்ளன. குறிப்பாக வலிவடக்கு பகுதியில் காணிகளை இழந்துள்ள மக்கள் பாரிய வேதனை மிகுந்த வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். 6 மாதங்களில் மக்கள் தமது சொந்த காணிகளில் மீள்குடியேற்றப்படுவார்கள் என்ற ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட வாக்குறுதியும் இன்னும் நிறைவேற்றப்படாமையும் மக்களை பாரிய கவலையில் ஆழ்த்தும் விடயமாக அமைந்துள்ளது என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, மஹிந்தவுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, அரசு கூறுகிறது என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது எனவும் தனிப்பட்ட ரீதியில் அவர் மீது குற்றம் சாட்டி எந்த ஒரு முறைப்பாடும் இதுவரை முன்வைக்கப்படவும் இல்லை எனவும் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் அதிகரித்து வரும் அகதிகள் பிரச்சினை என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியாவை நோக்கி செல்லும் வழியில் இயந்திர கோளாறினால் இலங்கை அகதிகள் சென்ற படகு இந்தோனேஷியாவின் அசே மாகாணத்தில் தரை தட்டியிருந்த நிலையில் 1 வார காலமாக அந்த அகதிகள் படகிலிருந்து இறங்குவதற்கு இந்தோனேஷிய அதிகாரிகள் அனுமதி மறுத்திருந்த நிலையில் சர்வதேச அழுத்தத்தினால் தற்காலிகமாக இப்பொழுது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சொந்த நாட்டை விட்டு இடம்பெறுவதற்கு முன்னர் இந்த அகதிகளும் ஏனைய மக்களை போன்ற இயல்பு வாழ்க்கையை முன்னெடுத்தவர்கள். மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே இந்த அகதிகளினதும் மட்டுமன்றி உலகளாவிய ரீதியில் நிராதரவாக எதிர்காலம் தொடர்பாக பேரச்சத்துடனும் நிச்சயமற்ற நிலையிலும் பரிதவிக்கும் அகதிகளின் விருப்பமாகவும் கனவாகவும் இருக்கின்றது. உலகம் பூராகவும் உள்ள இந்த அகதிகளின் துன்ப நிலை தொடர்பாக பொது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவே ஒவ்வொரு வருடமும் ஜூன் 20ஆம் திகதியை உலக அகதிகள் தினமாக அனுஷ்டிக்குமாறு ஐநா அறிவித்துள்ளது என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, பொறுப்பு கூறும் பொறிமுறையை வேண்டுமென்று தாமதிக்கிறது அரசு, சிவில் சமூக பிரதிநிதிகள் குற்றச்சாட்டு என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது.
இலங்கை அரசு நிலைமாற்று கால நீதி தொடர்பில் தவறான அணுகுமுறையை பின்பற்றுகிறது. பொறுப்பு கூறுவதற்கான பொறிமுறையை தாமதிக்கின்றது. ஆனால் உண்மை ஆணைக்குழுவை அமைப்பதற்கு முயன்று கொண்டிருக்கிறது. இவ்வாறு சிவில் சமூக பிரதிநிதிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம். ரகுராம் ராஜனிடமிருந்து அர்ஜுன மகேந்திரன் கற்க வேண்டிய பாடம் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனின் பதவி நீடிப்பு விவகாரம் தீவிரம் பெற்றிருந்தாலும் கடந்த பல வாரங்களாகவே இது தொடர்பான பேச்சுக்கள் அரசியல் களத்தில் மட்டுமன்றி ஊடக பரப்பிலும் வாத விவாதங்களுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றன. மத்திய வங்கியின் ஆளுநராக பொறுப்பேற்ற முதலாவது மாதத்திலேயே திரைசேரி முறிவு விற்பனையின் போது தமது உறவினரான அர்ஜுன அலோசியஸுக்கு உள்ளக தகவல்களை வழங்கியதனூடாக பெரும் லாபத்தை அவர் ஈட்டுவதற்கு வித்திட்டார் அர்ஜுன மகேந்திரன் என்ற குற்றச்சாட்டு நல்லாட்சியின் முக்கிய தரப்பான ஐக்கிய தேசிய முன்னணிக்கு கடந்த 18 மாத காலமாகவே பெரும் தர்ம சங்கடத்தை உருவாக்கியிருக்கின்றது. கடந்த அரசின் ஊழல் மோசடிகளை வெளிக்கொண்டு வந்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்ற வாக்குறுதியை அளித்த ஐக்கிய தேசிய முன்னணி திரைசேரி முறிவு விவகாரத்தால் ஊழல் மோசடிக்கு எதிரான கண்காணிப்பாளர்கள் என்ற நிலையை மஹிந்த அணியினர் பறித்துக் கொள்ள வாய்ப்பளித்தமை துரதிருஷ்டவசமானது என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக தவறான அணுகுமுறையில் அரசின் நீதி செயற்பாடுகள், சிவில் சமூக பிரதிநிதிகள் குற்றச்சாட்டு, தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் கலாச்சாரம் காரணமாக இலங்கையில் மீண்டும் மீண்டும் வன்முறைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த கலாச்சாரத்திற்கு முடிவு காணப்படாமல் நிலைமாறு கால மற்றும் நல்லிணக்க பொறிமுறைகள் வெற்றியளிப்பது கடினம் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக செய்வதாக கூறியவற்றிற்கு செயல் வடிவம் கொடுங்கள், அரசாங்கத்திடம் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேடை போட்டு நீலி கண்ணீர் வடிப்பதை விடுத்து செய்வதாக கூறுகின்ற விடயங்களுக்கு செயல் வடிவம் கொடுங்கள் என அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்த வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் எமது பணிவான கோரிக்கைகளை ஏற்க மறுத்து தம்மை உலக பெருந்தலைவர்கள் என பிதற்றிக் கொண்ட பலர் இன்று இருந்த இடம் தெரியாமல் ஆக்கப்பட்டுள்ளமை இந்த அரசாங்கத்திற்கு ஒரு பாடமாக அமையட்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக நாடாளுமன்றம் அங்கீகரித்த கடன் எல்லைக்கு அப்பால் சென்று கடன் பெறவில்லை எனவும் அரசாங்க கணக்கெடுப்பு முறையில் ஏற்பட்ட குளறுபடியினாலேயே கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அரசாங்கத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ள வெட் எனப்படும் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியினால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாக விமல் வீரவங்ச உள்ளிட்ட தரப்பினர் தாக்கல் செய்துள்ள மனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக வீரகேசரியின் இந்திய செய்திகள் பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலைதான், ஆதாரங்களை அளித்தாலும் நீதியின் கதவுகள் நிச்சயம் திறக்கும் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் உலக செய்தி பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா தொடர்ந்தும் இருப்பதா விலகுவதா என்பதை தீர்மானிக்கும் முக்கிய சர்வஜன வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்திற்காகவும் நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தொடர்ந்து இருப்பதற்கு ஆதரவாக வாக்களியுங்கள், பிரதமர் டேவிட் கெமரூன் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் கேலி சித்திரம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ புதிய கட்சியை ஆரம்பிப்பது தொடர்பான விருப்பம் தொடர்ந்து கேள்விக்குறியாக உள்ள நிலையில் இந்த கேள்விக்குறி வாகனத்தில் மஹிந்த பயணிப்பதாகவும் அது முடியாது பொது எதிரணியினர் தள்ளாடுவதாகவும் அதனை வலியுறுத்தி இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம். அண்மை காலமாக பல அரசியல்வாதிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிறைக்கு சென்று வருகின்ற நிலையில் அரசியல்வாதி ஒருவரின் அடிப்படை தகுதியாக சிறைக்கு செல்லுதலும் அமைந்துவிட்டது. எனவே எலெக்ஷனுக்கு போஸ்டர் அடிக்கணும், போசன்னு குடுங்க தலைவரே என்று கட்சி சார்ந்த ஒருவர் கூறும்போது அக்கட்சியின் அரசியல் தலைவர் கைவிலங்குடன் போஸ் கொடுப்பதை வலியுறுத்தி இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான நாளேடுகளினதும்
பிராந்தியத்திலிருந்து வெளியான நாளேடுகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.